ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் எடுத்தோன்னே நம்ம ஸ்ருதியை காமிக்கிறாங்க. என்னப்பான்னு பார்த்தா ஐடியா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டால், அம்பானிக்கு அடுத்த வீடாக மாற போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, கேட்குற எதுக்கெலாம் நல்லாதாம்மா இருக்குது, என்ன பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா வீட்டில் தான் நிறையா துட்டு இருக்கே, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் உங்கள் அப்பா காசில் நான் ஆரம்பிக்க மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ரவி ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு படுத்தாலும், சரி என்னோட சேவிங்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், நீ செஃபாக வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஈகோ எட்டி பார்க்குதாமா. என்ன பொண்டாட்டியோட ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு ஒரு எண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லம்மான்னு சொல்லிட்டாங்க. நீ அதுக்கப்புறம் உன்னோட முடியிறப்ப உனக்கு கான்ஃபிடன்ட் வரப்ப நீ வந்து பார்ட்னர் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐடியா நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஆரம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் பார்த்தா என்னால் முடியாது நீ நினைக்கிற, என்னால் முடியும்னு நிரூபிச்சு காமிக்கிறப்பாரு, முடியும்னு நினைக்கிற பொண்டாட்டிங்க வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இன்னொரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உங்க அம்மா என்ன பண்ணாலும் நீ என்ன கண்டுக்க மாட்டியா, இன்னும் நிறைய நகை வாங்கி கொடு, அப்பதான் எங்க அம்மா மனசு மாறுங்கிறாரு நம்ம மனோஜ். உங்க அம்மா பத்தி நல்லா தெரியுது தப்பு பண்றாங்க, அது ஏன்ப்பா அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது எப்படி பண்ணுவாங்க, இது அம்மாவோட செல்ல பிள்ளையாச்சே. ஒரு வழியாக நம்ம மனோஜ் கண்ணே பொண்டாட்டி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மா மனசை மாற்றலாமா அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க, நம்ம சீதாவை காமிக்கிறாங்க. சீதாவோட மேட்ரை மெல்ல மெல்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க முத்துக்கிட்ட. கடைசியில் வாங்க கோயிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு கிளம்ப, இங்கே ஒரு பக்கம் மொத பார்க்க போகிறோம், வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு இவரு ஒரு பக்கம் ஸ்வீட் வாங்கிட்டு வராரு நம்ம சீதாவோட உட்பி. கடைசியில் இது நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் சும்மா போகிறதான்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச பழம் என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு மதுளம்பழம் வாங்கி கொடுக்குறாங்களாம். சகலை விசஸ் ரகலை, எலியும் புனமாக முட்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா என்னடா பழத்தோட வரீங்க, ஸ்வீட்டோட வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நேரில் பார்த்தா தான் தெரிய போகுது, பார்த்த உடனே ஷாக் ஆக போகுது. நீ அணியா அப்படிங்கிற